ஹேஃப்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைஸ் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் ஜூன் 22 நம்ம தளபதியோடைய பர்த்டே. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தளபதிக்காக விஷ் பண்ணிட்டாங்க. நம்மளும் விஷ் பண்ணிவிடுவோம் ஹாப்பி பர்த்டே தளபதி. ஸோ நீங்கள் யாரும் நம்ம தளபதிக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து விஷ் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தோன்னா நம்ம தளபதியோடைய பர்த்டே டெடிகேட் பண்ணுறதுமா கோட் மூவி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட் வீடியோவில் நான் பார்த்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் டைம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான மேட்டர் நம்ம சேனல் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் சொல்லணும், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வெங்கட் பிரபு நேற்றே வந்து சொல்லியிருந்தார் வேறு லெவலான ஒரு அப்டேட் இருக்குப்பா 12 மணிக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஃபேன்ஸ் கிட்ட வெயிட் பண்ண சொல்லியிருந்தார். கரெக்டாக சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 12 மணி விடிகாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருச்சு. ஸோ என்ன ஒரு அப்டேட்னு பார்த்தோன்னா ஷார்ட் வீடியோ மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட் இருக்கும். ஸோ அந்த 50 செகண்டுமே பார்த்தோன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். அதுவும் தளபதியோடைய பர்த்டே அன்னைக்கு தளபதியை வேறு லுக்கில் பார்க்குறப்ப இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஃபேனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தோன்னா தளபதியோடைய அந்த சேசிங்காக இருக்கட்டும், அவருடைய லுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு தான் சொல்லணும். ஸோ அந்த ஷார்ட் வீடியோ ஒரு 10 செகண்டுக்கு ஒரு 5 செகண்டுக்கு பார்த்தோன்னா அந்த சேசிங்காக தான் வந்து போயிட்டு இருந்தது. அந்த சேசிங்கில் பார்த்தோன்னா 2 விதமான தளபதி வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா நிறைய விதமான போஸ்டர்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். 2 விதமான தளபதி வந்து இருக்காங்கப்பா டைம் ட்ராவல் கான்செப்ட் மூலிமா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வீடியோலையும் வந்து பார்த்துட்டோம் 2 விதமான தளபதி பார்த்தோன்னா ஒன்றாவே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்று பார்த்தோன்னா ஒருத்தர் பார்த்தோன்னா ஏஜ்டாக இருக்க மாதிரி, இன்னொருத்தர் பார்த்தோன்னா எங்கே இருக்க மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி செகண்ட் போஸ்டர்லேயே பார்த்தோன்னா இது மாதிரியான ஒரு லுக் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது பார்த்தோன்னா ஃபுல்லாகவே பார்த்தோன்னா அனிமேட்டடாக கார்ட்டூன் மேட்டிக்காக அது மாதிரி தான் இருந்தது. பட் இதை பார்க்கும்போது பார்த்தோன்னா விஷுவலைஸாக பார்க்குறப்ப இன்னுமே தரமாக வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த செகண்ட் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பைக்கே தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை, இங்கே பார்த்தோம்னா டாமினார் பைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துருந்தீங்களே தெரியும். ஸோ பட் எல்லாமே ஓகே, வேறு லெவலான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும். ஏதோ எனக்கு பார்க்குறப்ப பார்த்தோன்னா தமிழ் சினிமா பார்க்குற மாதிரி இல்லை, ஏதோ ஹாலிவுட் படம் சேசிங் மாதிரி தான் இருந்தது டக்குன்னு வச்சு பார்க்குறப்ப. ஸோ எத்தனை பேருக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ அந்த சேசிங் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரான்ஸ்லேஷன் கட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஷாட் வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஷாட்ஸ் எல்லாம் பற்றி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக நம்ம வெங்கட் பிரபு ஏதோ ஒன்று வெயிட்டாக பண்ண போகிறாருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு ஷாட்டுமே ஒரு மீனிங் வந்து கொடுத்தது. ஸோ அதெல்லாம் 1 by 1 பார்த்துடலாம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஷாட்டில் பார்த்தோம்னா வந்து நம்ம தளபதியை வந்து பார்த்தோன்னா ஒரு அந்த கன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா யாரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி வில்லனாக கூட இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஷீட்டை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம தளபதியோடைய ஹெட்டில், அதாவது பார்த்தோன்னா ஏஜ்டாக இருக்க தளபதியோட ஹெட்டில் பார்த்தோன்னா வந்து அந்த ஒரு 4 புல்லட் போன மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதிலேருந்து பார்த்தோன்னா நம்ம வெங்கட் பிரபு எனிமியோட பவர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரா என்னன்னு தெரியல. ஸோ அது மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இன்னும் 2 ஷாட்டில் பார்த்தோன்னா தளபதியை வந்து ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா ஏதோ கொண்டு வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு செகண்ட் ஷாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஷாட்டில் பார்த்தோம்னா தளபதி ஒரு மியூசியம்லேருந்து பார்த்தோன்னா யாரையும் அடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கூடவே பார்த்தோன்னா ஒரு பேக் வச்சுட்டு இருக்காரு. ஸோ மியூசியத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. எப்படிப்பா அது மியூசியம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ சுற்றி இருக்க வால் எல்லாமே பாருங்கள், எல்லாமே பார்த்தோன்னா ஏதோ ஓல்டேஜில் இருக்கக்கூடிய பழைய பெயிண்டிங்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஒருத்தர் அடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தோன்னா மியூசியத்துலேருந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருளை பார்த்தோன்னா நம்ம தளபதி அவர்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு ஷாட்டில் பார்க்கும்போது. ஸோ இன்னொரு ஷாட்டில் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அங்கேயுமே பார்த்தோன்னா தளபதி பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பேக் வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்கேயுமே பார்த்தோன்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துலேருந்து கொண்டு வராரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தோன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்னதை இது வந்தோம்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக பார்த்தோன்னா இன்னொரு ஒரு ஷாட்டில் பார்த்தோன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா எல்இடி ஸ்க்ரீன் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தோன்னா பீக் ஆஃப் 11 பில்லியன் பீப்புள் இன் 2050 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வேர்ட்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அதாவது பார்த்தோன்னா உச்சக்கட்டத்தை அடையும் 11 பில்லியன் மக்கள் வந்து பார்த்தோன்னா 2050 அப்படின்ற மாதிரி அது ஒரு மீனிங். ஸோ மேபி பார்த்தோன்னா 11 மில்லியன் மக்கள் வந்து ஆபத்தில் இருக்காங்க, அதுவும் 2050 அப்படின்ற ஒரு மீனிங்காக கூட இருக்கலாம். மேபி நம்ம அது வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம தளபதி இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸாக அதாவது பார்த்தோன்னா டைம் ட்ராவல் பண்ணி எங்கே இருக்கக்கூடிய தளபதி வந்து கூப்பிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. இல்லைனா எங்கே இருக்கிற தளபதி, அதாவது அவர் பீரியட் ஆஃப் டைமில் அதாவது எங்கே இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவருடைய கரண்ட் இயரில் பார்த்தோன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு எதனா ரெட்டிஃபை பண்ணுறாரான்னு தெரியல. இது மேபி படம் வந்தால் தான் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டர்ஸ்லையும் சரி, ஸோ இதுக்கு முன்னாடி விசில் போடுன்னு ஒரு பாட்டு வந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு மிஷனை முடிச்சுட்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீட் வந்த மாதிரி தான் இருந்தது.
ஸோ அது பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா ஏதோ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாகவே சேசிங்காக இருக்குது. இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுவுமே பார்த்தோன்னா எதுவுமே சிங்கே ஆகலை. வெங்கட் பிரபு நம்மளுக்காக வெயிட்டாக ஏதோ வந்து வெயிட்டாக குக் பண்ணிட்டு இருக்காரு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்து இருக்குது. லியோவில் கூட பார்த்தோன்னா அப்படி இப்படி நம்ம கெஸ் பண்ணிட்டோம். பட் இந்த மூவி பார்த்தோன்னா கெஸ்ஸே பண்ண முடியாது போல். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா வேறு லெவலில் வந்து தரமாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தோன்னா எந்த இடத்துல க்ளூவே கொடுக்கல. அதாவது பார்த்தோன்னா இந்த வீடியோ கூட நம்ம பார்க்குறோம். பட் எதுவுமே பார்த்தோன்னா சிங்கே பண்ண முடியல. ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் தளபதி வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஏன் ஒன்றா இருக்காங்க, எதுக்காக அதை கொண்டு வராரு, எதுவுமே பார்த்தோன்னா நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல. ஸோ வெங்கட் பிரபு வெயிட்டாக பார்த்தோன்னா நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு ஷாட் பார்த்தோன்னா நம்ம தளபதி அவர்கள் உள்ள ஒரு காரில் உட்காந்துருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கார் கண்ணாடியை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா வந்து பார்த்தோன்னா ஏதோ ப்ரொட்டஸ்ட்டுக்காக ஏதோ ஒரு போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போர்டு நல்லா வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எதுக்காக மேபி பார்த்தோம்னா அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது படம் வந்தால் தான் தெரியும். நம்ம வந்து பார்த்தோன்னா அதை பார்த்துட்டு ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இதனால தான் அது அதனால தான் இது அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்லிட முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தோன்னா ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்காக நம்ம தளபதி பார்த்தோன்னா டைம் ட்ராவல் பண்ணி எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா கலெக்ட் பண்ணி அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் அதை பார்க்கும்போது தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இன்றைக்கி ஈவினிங் பார்த்தோன்னா சின்ன ஸோ இந்த பாட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தோன்னா மேபி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சாங்காக இருக்க கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு போஸ்டர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம தளபதி கூடவே பார்த்தோன்னா ஹீரோயின் கீழே பார்த்தோன்னா ஒரு பையன் வந்து இருக்கான். ஸோ மேபி அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிற ஒரு ஸ்டோரியாக கூட இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சாங் பார்த்தோம்னா நம்ம இளையராஜாவுடைய மகளோட வந்து ஏஐ டெக்னாலஜி மூலிமா மறுபடியும் அவங்களுடைய வாய்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ கேட்கவே வேறு லெவலில். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா இந்த மூவியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் நம்ம விஜயகாந்த் சார் கூட பார்த்தோன்னா ஏஐ டெக்னாலஜி மூலிமா ஒரு ஷாட் வந்து எடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கோட் பார்த்தோன்னா தரமான ஒரு சம்பவமாக தான் இருக்க போது. அதுவும் நம்ம வெங்கட் பிரபுடைய மூவி வேறு சொல்லவா வேணும், வேறு லெவலில் இருக்கும் அவருடைய டைரக்ஷன்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வர அந்த சாங்கை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் ஒன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ப்ளீஸ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சினிமா அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.